Welcome student, class 8 science unit 18 organization of life part 6.3 physiological processes. Learning objectives are இந்த லெசனில் உங்களுக்கு அனிமல் வேர்ல்டோட டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் செல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி உங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதாவது ப்ரோகேரியாட்டிக் செல்னால் என்ன, யூகேரியாட்டிக் செல்னால் என்ன, அந்த யூகேரியாட்டிக் செல்லில் யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் அப்படின்னு வரும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அதில் 4 பேசிக் டிஷ்யூஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஆர்கனில் ஐங்கிற ஆர்கனை எக்ஸாம்பிளாக கொடுத்து புரிய வச்சுருப்பாங்க. ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 11 சிஸ்டம்ஸ் இருந்தால் தான் ஹியூமன் பீயிங்கால் ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதில் ஒரு சிஸ்டம் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்துட்ருக்கோம். அதில் ஹோமியோஸ்டேசிஸ், டெஃப்யூஷன் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கான்செப்ட் மேப் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்படி ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். மாலிகுல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படும் போது செல் ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று சேரும்போது டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் ஒன்று சேரும்போது ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் ஒன்று சேரும்போது ஆர்கன் சிஸ்டம் கிடைக்கும். அந்த ஆர்கன் சிஸ்டம் ஒரு ஹியூமன் பீயிங்கில் 11 ஆர்கன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு ஹியூமன், அதாவது ஒரு ஆர்கானிசமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் செல்ஸ், செகண்ட் டாபிக் டிஷ்யூஸுங்கிறது தேர்டு டாபிக், ஆர்கன்ஸுங்கிறது ஃபோர்த்து டாபிக், ஃபிஃப்த்து ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது ஃபிஃப்த்து டாபிக். இந்த ஆர்கனுக்கு உங்களுக்கு ஹியூமன் ஐயை எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. ஆர்கன் சிஸ்டம்ங்கிறதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த 6th டாபிக் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் அப்படிங்கிற 6th டாப்பிக்கில் 6 டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது மேமல்ஸ்னால் என்னது, குட்டி போட்டு எதெல்லாம் பால் கொடுக்குமோ அதெல்லாம் மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்சிமம் இந்த ஹோமியோஸ்டேசிஸுங்கிறது எல்லா மேமல்ஸ்லையும் இருக்கும். அதை தன்னோட உடல் வெப்பநிலையை உள்ளார்ந்து ஒரே மாதிரியாக மெயின்டைன் பண்ணும். அதாவது டு மெயின்டைன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் செல்ஃப் ரெகுலேஷன் மூலமாக மெயின்டைன் பண்ணுறதை தான் நம்ம ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டெஃப்யூஷன் அப்படிங்கிறது அதாவது அந்த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறது தான் நம்ம டெஃப்யூஷன் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Osmosis is the movement of solvent particles across a semi-permeable membrane from a dilute solution into a concentrated சொல்யூஷன். இதுதான் ஆஸ்மாசிஸ்க்கான டெஃபினிஷனாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டெஃப்யூஷனில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சால்வெண்ட்டு மூவ் ஆகும். இப்போ நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் தமிழில் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்யூஷனுங்கிறது சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்டு சேர்ந்ததை தான் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இப்போ சால்வெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வாட்டர்னு எடுத்துக்கோங்க. சொல்யூட் அப்படிங்கிறத நீங்கள் உப்பு இல்லைன்னா சுகர், ஜீனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வாட்டரும் சால்ட்டும் ஒன்று சேர்ந்தால் அதை நம்ம சொல்யூஷன், இப்போ கடல் தண்ணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதில் சால்வெண்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். அந்த கடல் தண்ணியிலிருந்து உப்பு மூவ் ஆகாது, வாட்டர் மட்டும்தான் மூவ் ஆகும். அதான் the movement of solvent particles across a semi-permeable membrane. அந்த மெம்பரைன் மூலமாக, செமி-பெர்மியபிள் மெம்பரைன்னா இப்போ டீ வடிகட்டிலாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. செமி-பெர்மியபிள் மெம்பரைன் வழியாக from a dilute solution into a concentrated solution. dilute solutionலேருந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு அது மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஓகே அதாவது இப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் ஆற்று தண்ணி எடுத்துக்கிறீங்க, இந்த பக்கம் வந்து நீங்கள் கடல் தண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ நடுவில் வந்து ஒரு டீ வடிகட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டைல்யூட் சொல்யூஷன் இருக்குது இல்லையா, அந்த டைல்யூட் அதாவது ஆற்று தண்ணி வந்து எங்கே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் கடல் தண்ணிக்கு வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. அதாவது சால்வெண்ட்டு தான் மூவ் ஆகும். அந்த ஆற்று தண்ணியில் கொஞ்சோண்டு தான், கடல் தண்ணியை கம்பேர் பண்ணும்போது ஆற்று தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு தான் உப்பு கலந்துருக்கும். அப்போ நல்ல பியூர் வாட்டர் வந்து எங்கே போய் சேர ஆரம்பிக்குது, கடல் தண்ணியில் போய் சேர ஆரம்பிக்குது. அதாவது டைல்யூட் சொல்யூஷன் இன்டு எ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்போ சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அப் டு 11th 12th வந்து பயாலஜி பார்ட்டில் அந்த பிளான்ட் செல் அனிமல் செல் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆஸ்மாசிஸ்னால் என்னது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் என்னது, அதெல்லாம் சொல்லும்போது புரியும். The solvent moves to dilute the concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. அப்போ சால்வெண்ட் என்ன பண்ணுது, மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஏன் மூவ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் டைல்யூட் பண்ணுது. ரெண்டையும், அதாவது ஆற்று தண்ணியையும் கடல் தண்ணியையும் சமமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. The solvent moves to dilute the concentrated solution. concentrated solutionங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கடல் தண்ணி, அதை வந்து ஆற்று தண்ணியாக மாற்றுறதுக்கு இது முயற்சி பண்ணுது. and equalize the concentration on both sides of the membrane. மெம்பரேனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. the movement of liquids in and out of the cells is dependent on the concentration of the solution surrounding it. இப்போ நான் ஆற்று தண்ணி கடல் தண்ணின்னு சொன்னதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிடணும்னு சொன்னால் செல்லுக்கு வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த மூமெண்ட் ஆஃப் லிக்யூட்ஸு, அப்போ ஒரு லிக்யூடு வந்து செல்லுக்கு உள்ளார போகிறது வெளியில் வர்றது அப்படிங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் சரௌண்டிங் இட், அது அந்த செல்லை சுற்றி வெளியில் இருக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. there are 3 types of situation in which this could vary. இதில் வந்து 3 types இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன டைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐசோடோனிக், ஹைப்போடோனிக், ஹைப்பர்டோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அப்புறமா அதை உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் கொடுப்போம். அப்போ ஒரு செல் வந்து எந்த மாதிரியான ஆஸ்மாசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய சூழலோடு அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஏதோ ஒரு அனிமல் இதை தூக்கி நம்ம உள்ளே போட்டிருக்கோம்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூனைக்குட்டியோ இல்லை ஒரு நாய்க்குட்டியோ இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது இந்த தண்ணிக்குள்ளார அப்படியே அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோட எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐசோடோனிக்னு அர்த்தம். அதாவது இங்கேருந்து இங்கேயும் போகலாம், இங்கேருந்து இங்கேயும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அதாவது ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஐசோடோனிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்போடோனிக் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது வெளியில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், உள்ளார வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த லோ கான்சன்ட்ரேஷனுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஆற்று தண்ணி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பூனைக்குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணோம், ஆற்று தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆற்று தண்ணியை இந்த பூனைக்குட்டி குடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே இருந்து வாட்டர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த செல்லுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அதாவது வெளியில் வந்து சொல்யூட் கம்மியாக இருக்குது, வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு இங்கே வந்து மூவ் ஆகுது. இதை தான் ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்பர்டோனிக் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த சொல்யூஷனில் ஒரு பூனைக்குட்டியை நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து ஹைப்பர் அப்படிங்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஹை கான்சன்ட்ரேஷன்னா என்ன அர்த்தம், அதாவது சொல்யூட் வந்து மிக அதிகமாக இருக்கும், சால்வெண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். உப்பு அதிகமாக இருக்கும், தண்ணீர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தண்ணி குறைவாக இருக்கிறதுனால
நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆஸ்மாசிஸ்னா லோ டு ஹைன்னு படிச்சிருக்கோம். டெஃபியூஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ஆஸ்மாசிஸ். அப்போ லோ டு ஹை அப்படின்னு சொன்னால் அந்த பூனைக்குட்டி கடல் தண்ணியில் யூரின் அடித்து விட்டுறதுன்னு அர்த்தம். அப்போது தண்ணி வந்து என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐசோடோனிக் அப்படின்னு சொன்னால் ஒரு பூனைக்குட்டியை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரியாக மெயின்டைன் பண்ணும். ஒரு பூனைக்குட்டியை நீங்கள் ஆற்று தண்ணியில் போட்டிங்கன்னு சொன்னால் அதாவது லோ கான்சன்ட்ரேஷன், அது வந்து என்ன பண்ணுது, தண்ணியை குடிக்குதுன்னு அர்த்தம். அதே பூனைக்குட்டியை கடல் தண்ணியில் போட்டிங்கன்னா அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனில் போட்டிங்கன்னு சொன்னால் பூனைக்குட்டி என்ன பண்ணிடுது, யூரின் போயிடுது. அப்போ இந்த ஏற்கனவே தண்ணியும் உப்பு, இந்த பூனைக்குட்டி யூரின் போகிறதுனால இங்கேயும் வந்து உங்களுக்கு உப்பாயிடுது. ஐசோடோனிக் அப்படின்னு சொன்னால் ஹியர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் த சேம். ரெண்டோட சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்யூஷனுங்கிறது சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்டு. சால்வெண்ட்டுங்கிறது வாட்டர், சொல்யூட்டுங்கிறது சால்ட்டு. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம வந்து சொல்யூஷனுங்கிற நேம் கொடுப்போம். ஹைப்போடோனிக்குங்கிறது நீங்கள் வந்து வெளியில் உள்ள சூழலை தான் கவனிக்கணும், அந்த ஆர்கானிசத்துக்கு வெளியில் உள்ள சூழல். ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ். வெளியில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் compared to the concentration of the inner solution of the organism. இன்னும் அந்த உள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து செல்லுன்னு எடுத்துக்கலாம், இல்லை பூனைக்குட்டின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ +1 +2 படிக்கும்போது உங்களுக்கு பிளான்ட் செல், அனிமல் செல்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து பூனைக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் வந்து லெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து லெஸ். அதாவது ஆற்று தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பூனைக்குட்டியோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் இன்டு த ஆர்கானிசம். அப்போ ஆற்று தண்ணி வந்து பூனைக்குட்டி உள்ளார போகும், அது வந்து அந்த தண்ணியை குடித்து நல்லா உப்பி போய் ஆகிடும். ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொன்னால் ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர். எக்ஸ்டர்னல் சொல்யூஷனுங்கிறது அந்த கடல் தண்ணி. அப்போ அதோட வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம். இதை நம்ம பூனைக்குட்டியோட கம்பேர் பண்ணோம். இதில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டி உடம்புல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், அந்த உடம்புல இருக்கக்கூடிய லிக்யூடோட கான்சன்ட்ரேஷனை விட இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எப்போதுமே ஆஸ்மாசிஸ்னால் அந்த லோ டு ஹைக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதை வந்து சமப்படுத்துறதுக்காக மூவ் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி உடம்புல அதிகமாக இருக்குது அந்த பூனைக்குட்டிக்கு. அப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணி விட்டுரு, வெளியில் அனுப்பி விட்டுருது. ஸோ இன் திஸ் கேஸ் த வாட்டர் வில் ரஷ் அவுட் ஆஃப் த ஆர்கானிசம். அந்த தண்ணியை வந்து இது வெளியில் அனுப்பிவிடுது. அதுக்கான பிக்சர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது அந்த சால்வெண்ட்டு தான் மூவ் பண்ணும். அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வெண்ட் மட்டும் மூவ் பண்ணும், சொல்யூட் வந்து மூவ் பண்ணாது. ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் பண்ணும். அதுவும் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். போய் ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை தான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சிச்சுவேஷன்ஸை பொறுத்து 3 டைப் ஆஃப் சிச்சுவேஷனில் அது நடக்கும். ஒன்று வந்து ஐசோடோனிக், அனதர் ஒன் வந்து ஹைப்போடோனிக், தேர்டு வந்து ஹைப்பர்டோனிக். ஐசோடோனிக் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமுமே வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரியாக இருக்கும். ஹைப்போடோனிக் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைவாக இருக்கும், உள்ளார ஹையாக இருக்கும். அதனால் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஹைப்பர்டோனிக் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் பார்க்கும்போது ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனாக இருக்கும், உள்ளார வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனாக இருக்கிறதுனால ஆஸ்மாசிஸ்ங்கிறது லோ டு ஹை மூவ் ஆகிறதுனால இங்கே வரும். அப்போ 3 ப்ராசஸ் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பீயிங் வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சரை உள்ளே மெயின்டைன் பண்ணுறது. டெஃப்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகிறது. ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொன்னால் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை நோக்கி சால்வெண்ட் மட்டும் மூவ் ஆகும், செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராசஸை நம்ம பார்ப்போம்.
Thank you, student.